வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைனிய படைகள் மீது ரஷ்யா கடந்த வாரம் தனது எதிர் தாக்குதலை தொடங்கிய பின்னர் அதன் அழுத்தத்தை முடுக்கி விடுகின்றது. 38,000 ரஷ்ய துருப்புக்கள் ரஷ்யாவுக்குள் எதிர் தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக இப்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் பெரும்பாலானவர்கள் தெற்கு மற்றும் கிழக்கு உக்ரைனில் இருந்து அனுப்பப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் உக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கிக்கு ரஷ்யாவுக்குள்ளே ஆக்கிரமிப்பை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அவர் இப்போது எதிர் தாக்குதலில் ஈடுபட்டுள்ள ரஷ்ய துருப்புக்களின் எண்ணிக்கையினை மதிப்பீடு செய்கிறார். ரஷ்யாவுக்குள் உக்ரைனிய ஆக்கிரமிப்பு பகுதியில் முழுமையாக எதிர் தாக்குதலை நடத்துவதற்கு குறைந்தபட்சம் 1,00,000 ரஷ்ய துருப்புக்கள் தேவைப்படும் என்று கடந்த மாதத்தில் செலன்ஸ்கி குறிப்பிட்டிருந்தார். பாதுகாப்புத்துறை வட்டார தகவலின்படி ரஷ்யாவின் எதிர் தாக்குதல் இன்னமும் பெரிய அளவில் இல்லை. மேலும் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெறுவதற்கு முன் ரஷ்யா அதன் போர் நிரூபணமான தாக்குதல் படைகளை குர்ஸ்க் பிராந்தியத்திற்கு அனுப்ப வேண்டும். இதுவரை அப்படியான ஒரே ஒரு படைப்பிரிவு மட்டும் 5,000 துருப்புக்களுடன் குர்ஸ்க் பிராந்தியத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தின் பெரும்பகுதி உக்ரைன் துருப்புக்களால் கைப்பற்றப்பட்டது ஆரம்பத்தில் பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி தொடங்கிய உக்ரைனிய நடவடிக்கையில் சுமார் 1,400 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு ஆக்கிரமிக்கப்பட்டது. அப்போது சிலர் உக்ரைனிய ஊடுருவலின் நோக்கங்களையும் கேள்விக்குள்ளாக்கினார்கள். இப்போது அதற்கான பதில் ஓரளவுக்கு கிடைத்துள்ளது. ரஷ்யா இதுவரை கணிசமான படைகளை உக்ரைனின் கிழக்கிலிருந்து திசை திருப்பவில்லை. ஆனால் தினமும் சிறிது சிறிதாக திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மாஸ்கோவுடனான எந்த ஒரு எதிர்கால சமாதான பேச்சுவார்த்தைகளிலும் நீண்ட காலத்திற்கு ரஷ்ய பிரதேசத்தை ஆக்கிரமித்து வைத்திருப்பது ஒரு சக்தி வாய்ந்த பேரம் பேசும் சில்லுகளை வழங்கும் என்று உக்ரைன் நம்புகிறது. ரஷ்யாவுக்குள் கடந்த வாரம் தொடங்கப்பட்ட எதிர் தாக்குதல் 24 சதுர மைல் நிலப்பரப்பை விரைவாக மீட்டெடுக்க வழிவகுத்தது என்று ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையில் உக்ரைனிய இராணுவத்தோடு நெருங்கிய தொடர்புகளை கொண்டு டீப் ஸ்டேட் இராணுவ பகுப்பாய்வு நிலையம் உக்ரைனிய துருப்புக்கள் இன்னமும் வடக்கு நோக்கி நகர்வதாக தெரிவிக்கிறது. மற்ற இடங்களில் உக்ரைனிய துருப்புக்கள் குர்ஸ்க் பிராந்தியத்தின் குளுஷ்கோவா திசையில் சுமார் 5 கிலோமீட்டர் முன்னேறி ரஷ்ய மோட்டார் பொருத்தப்பட்ட துப்பாக்கி படையணியை அளித்ததாக தகவல்கள் உள்ளன. ரஷ்யாவின் குளுஷ்கோவா திசையில் உக்ரைனின் நகர்வின் போது படமாக்கப்பட்ட ஒரு காணொளி ரஷ்ய படைகள் அங்கு பெரும் இழப்புகளை சந்தித்ததாக கூறுவதை காட்டுவதாக தெரிகிறது. ரஷ்யாவுக்குள் உக்ரைனிய இராணுவம் தொடங்கிய போரின் ஆரம்ப காலத்திலிருந்தே உக்ரைனுக்கு அதிக பலனுள்ள ஆயுதங்களில் ஒன்றாக அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட FGM-148 ஜெவ்லிங் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை உள்ளது. இது குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் இராணுவத்தின் தாக்குதல்களின் முதுகெலும்பாக உள்ளது. குர்ஸ்க் பிராந்தியத்தில் படமாக்கப்பட்ட மற்றொரு காணொளியின் காட்சிகள் ரஷ்ய படைகள் குர்ஸ்க் பிராந்தியத்தில் வரிசையாக டேங்குகளில் நகர்ந்த போது உக்ரைன் படைகள் அனைத்து ரஷ்ய டேங்குகளையும் தாக்குவதை காட்டுகிறது. உக்ரைன் போரின் ஆரம்ப மாதங்களில் போர் முனையில் படமாக்கப்பட்ட காணொளிகள் அடிக்கடி வெளியாகின. அதன்பின் உக்ரைனுக்குள் இராணுவ நகர்வுகள் குறைந்துவிடவே காணொளிகள் எப்போதாவது வெளியாகின. இப்போது ரஷ்யாவுக்குள்ளே குர்ஸ்க் பிராந்தியத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை விடுவிக்க ரஷ்ய இராணுவம் அதிகம் நகர வேண்டிய காரணத்தால் அதிக தாக்குதல்களும் நடக்கின்றன. அப்போது படமாக்கப்பட்ட அதிக காணொளிகளும் வெளியாகின்றன. அவற்றில் சில காட்சிகள் துல்லியமான இராணுவ தாக்குதல்களை காட்டுகின்றன. வேறு சில காட்சிகள் திகிலை ஏற்படுத்துகின்றன. வழமை போல அந்த காணொளிகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொளியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. உக்ரைனிய ஷார்க் கண்காணிப்பு ஆளற்ற விமானம் மூலம் பதிவு செய்யப்பட்ட அடுத்த காணொளி சி மார்டின் கரையில் அமைந்துள்ள குர்ஸ்க் அணுமின் நிலையத்தை காட்டுகிறது. இது ரஷ்யாவின் 3 பெரிய அணுமின் நிலையங்களில் ஒன்று மற்றும் ரஷ்யாவின் மிக முக்கியமான மின்சார உற்பத்தி மையங்களில் ஒன்றாகும். சர்வதேச அணுசக்தி முகமை ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளும் இந்த பகுதியில் நடந்து வரும் போர்களுக்கு மத்தியில் ஆலையில் விபத்தை தவிர்க்க அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. குர்ஸ்க் பிராந்தியத்தின் சமீபகால காணொளிகளில் மற்றொரு காணொளியின் காட்சிகள் ரஷ்யாவில் உக்ரைனில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் பெரிய அளவிலான ரஷ்ய இராணுவ கட்டடம் ஒன்றின் கூரையை இலக்கு நேராக வீசப்பட்ட அமெரிக்க தயாரிப்பு GBU-39B சிறிய விட்டம் கொண்ட வெடிகுண்டு SDB தாக்கிய கணத்தில் கட்டடம் எப்படி பொலபொலவென்று சரிகிறது என்பதை நேரடியாக காட்டுகிறது. ரஷ்யாவுக்குள் உக்ரைன் நடத்தும் போரில் SDB குண்டுகள் உக்ரைனிய MiG-29 விமானங்களிலிருந்து ரஷ்ய இலக்குகள் மீது வீசப்படுகின்றன. உக்ரைனிய MiG-29 விமானங்களில் 4 குண்டுகள் கொண்ட SDB அடுக்குகளை அதன் இறக்கையின் கீழ் பொருத்தி பயன்படுத்துகிறது. சந்தேகத்திற்கிடமின்றி ரஷ்யாவுக்குள் உக்ரைனிய உந்துதல் ஒரு துணிச்சலான சூதாட்டம் மற்றும் ஆரம்பத்தில் நன்கு பலனளிப்பது தெரிகிறது. ரஷ்யாவுக்குள் உள்ள இராணுவ கட்டமைப்புகளை உக்ரைனிய விமானங்கள் தாக்கி தரைமட்டமாக்குகின்றன.
மற்றொரு ஆச்சரியம், உக்ரைனிய மிக்-29 விமானங்கள் ரஷ்யாவுக்குள் மிக சுதந்திரமாக சுற்றி சுற்றி பறக்கின்றன. எந்த ஒரு வான் பாதுகாப்பு சாதனமும் அவற்றை தடுப்பதாக தெரியவில்லை. அதிலிருந்து ரஷ்யாவுக்குள் அதிக எண்ணிக்கையிலான வான் பாதுகாப்பு சாதனங்கள் கிடையாது என்பது தெளிவாகிறது. ரஷ்ய ராணுவம் பெரும்பாலான வான் பாதுகாப்பு சாதனங்களை உக்ரைனுக்குள் கொண்டு போய்விட்ட நிலையில் ரஷ்ய வான் பகுதி பாதுகாப்பின்றி உள்ளது. மற்றொரு ஆச்சரியமான கேள்வி, உக்ரைனிய விமானங்களை ஏன் ரஷ்ய விமானப்படை விமானங்கள் இடைமறிக்கவோ சுட்டு வீழ்த்தவோ முயற்சிப்பதோ இல்லை என்பது. உக்ரைனிய விமானப்படை விமானங்களில் இருந்து இப்போது வீச்சுள்ள வானில் இருந்து வானுக்கு ஏவப்படும் அமெரிக்க தயாரிப்பு ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. அந்த ஏவுகணைகள் விமானங்களை தாக்குவதற்கான ஏவுகணைகள். அதனால் தான் ரஷ்ய விமானப்படை விமானங்கள் ரஷ்ய வான் பகுதியில் பறக்க தயங்குகின்றன என்று எடுத்துக் கொள்ளலாம். குர்ஸ்க் பிராந்தியத்தில் ரஷ்யா தமது உள்கட்டமைப்புகளை காப்பாற்ற வேண்டுமென்றால் அதிக எண்ணிக்கையிலான ஆட்பலம் மற்றும் வான் பாதுகாப்பு சாதனங்களை ரஷ்யாவுக்குள் நகர்த்த வேண்டும். அது உக்ரைனில் ரஷ்ய ராணுவத்தை பலவீனப்படுத்தி விடலாம். ஆனால் உக்ரைன் அதன் நீண்ட ஆட்டத்தை விளையாடுவதற்கு ஆயுத உதவி செய்யும் நாடுகள் ஆயுதங்களை அதிக எண்ணிக்கையிலும் துரிதமாகவும் கொடுக்க வேண்டும். உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி உக்ரைன் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டிய 14 படைப்பிரிவுகளின் 4 படைகளை கூட முழுமையாக ஆயுதமயப்படுத்துவதற்கு இதுவரை வழங்கப்பட்ட மேற்கத்திய ஆயுதங்கள் போதுமானதாக இல்லை என்று கூறினார். அந்த படைப்பிரிவுகள் எங்கு தேவைப்படுகின்றன என்ற விவரங்களை செலன்ஸ்கி வழங்கவில்லை. ஆனால் பெரும்பாலும் அந்த 14 படைப்பிரிவுகளும் ரஷ்யாவுக்குள் ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டுள்ளன என்று ஊகிக்கலாம். ஏப்ரலில் ஒரு பெரிய அமெரிக்க பொதி உட்பட அதிகமான ஆயுத விநியோகங்கள் அங்கீகரிக்கப்பட்ட போதிலும் இவை இதுவரை தாமதமாக வருவதையும் உக்ரைனிய ஜனாதிபதி பிரதிபலித்தார். எங்களிடம் சேமிப்பில் இருந்ததை பயன்படுத்தி நகர்ந்தோம். நட்பு நாடுகளிடம் ஆயுத வளங்களை துரிதப்படுத்துமாறு கோரியிருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். இப்போதெல்லாம் மேற்கு நாடுகள் வேறு நாடுகளுக்கு ஆயுதங்களை விற்கும் போது அதன் விலையை பாதி பணமாகவும் பாதி அந்த நாடுகளிடம் உள்ள ஆயுதங்களாகவும் வாங்குகின்றன. அந்த ஆயுதங்கள் உக்ரைனுக்கு போய் சேர்கின்றன. உதாரணமாக, இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஜெர்மனி கத்தாருக்கு 100 மில்லியன் யூரோ மதிப்பீட்டில் ஆயுதங்களை விற்பனை செய்ய ஒப்புதல் அளித்தது. இதில் பெரும்பாலும் 12 RCH-155 ஆர்ட்லரி சிஸ்டங்கள் உள்ளன. மாற்றாக கத்தார் ஜெர்மனிக்கு தம்மிடமுள்ள 24 PZH-2000 ட்ராக் செய்யப்பட்ட பீரங்கிகளில் பாதியை கொடுத்தது. அவை பராமரிப்புக்கு பிறகு ட்ரிங்க் எக்ஸ்சேஞ்ச் திட்டத்தின் கீழ் உக்ரைனுக்கு அனுப்பப்படும். இவையெல்லாம் ரஷ்யாவுக்குள் உக்ரைன் நடத்தும் போரில் பயன்படுத்தப்படுகின்றன. ரஷ்யாவுக்குள் நடக்கும் போரில் படமாக்கப்பட்ட புதிய காணொளிகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொளியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இணைப்பை அழுத்தி பார்க்கவும்.